ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கன்னி லக்னம் வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதை எங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதற்கான அமைப்பு எப்படி இருக்குங்க? இந்த லக்னாதிபதி புதன் 10ல் ஆட்சி பெற்றாலும் லக்னத்தில் உச்ச பலன் பெற்றாலும் இந்த ஜாதகர் நல்ல புகழ் அந்தஸ்தான வாழ்க்கைக்கு இவர் தகுதியானவர். அப்போ இங்கே 5 கூடிய சனியோ 9 கூடிய சுக்கிரனோ இவங்களில் யாராவது சேர்க்கை பெற்றாலும் பலம் பெற்றாலும் சார் இந்த 8ஆம் இடம் கவலையை தரக்கூடியவன், வறுமையை தரக்கூடியவன். உங்களுக்கு பின் வாழ்க்கையில் செல்வத்தை கொடுத்து கடைசியில் சுகமாக வாழ வைக்கிறதுக்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். குருச்சந்திரன் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துல கவனமாக இருக்கும். ஒரு நாள் கல்யாணம் நடந்து பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்துடுறேன். ஒருத்தருக்கு குழந்தை உடனே கிடைச்சிருக்கு, ஒரு ஆளுக்கு தாமதமாக குழந்தை கிடைக்கும். இப்படித்தான் இந்த கிரகம் பாதிச்சது சொல்லும் போது இல்லை என்பது இல்லை. அப்போ இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகமே சொல்ல அண்ணாச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணாச்சி. கன்னி லக்னம் வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதை எங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதற்கான அமைப்பு எப்படி இருக்கும் அண்ணாச்சி? இப்போ கன்னியா லக்கணம் அப்படின்னா இந்த கன்னி ராசிங்கிற வீட்டில் லக்கணம் லான் இருக்கும். சந்திரன் இருந்தால் கன்னி ராசி, லக்கணம் இருந்தால் கன்னியா லக்கணம். ஒரு சில பேருக்கு 2 சேர்ந்து கூட இருக்கும். ஆமாம், கன்னியா லக்கணம் கன்னியா ராசின்னு இருக்கும். அது அந்த லான் இருந்தால் லக்கணம். சரியா? இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்துக்கான அதிபதி யாருன்னா புதன், வித்யாகாரகன் புதன். நல்லா பார்த்துக்கோங்க, புதன் தான் இந்த லக்கணத்துக்கு அதிபதியாக வருவார். ஏன் இந்த லக்கணம் அங்கே விழுந்து அந்த அதிபதினா அவங்களுக்கு பெரும்பாலும் அது சார்ந்த குணங்கள் இருக்கும். அந்த புதன் எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதுக்கப்புறம் அது சார்ந்த குணங்கள் இருக்கும். இப்படி எடுக்கிறதுக்கு தான் இந்த லக்கணாதிபதிங்கிறது. இந்த புதன் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தாலும் மிதுனத்தில் இருந்தாலும் இங்கே ஆட்சி உச்சம். சரியா? இந்த லக்னாதிபதி புதன் 10ல் ஆட்சி பெற்றாலும் லக்னத்தில் உச்ச பலன் பெற்றாலும் இந்த ஜாதகர் நல்ல புகழ் அந்தஸ்தான வாழ்க்கைக்கு இவர் தகுதியானவர், தலைமை பொறுப்பாக இருப்பார். 4 பேருக்கு மத்தியில் புகழாகவும் அந்தஸ்தாகவும் வாழ வச்சிருங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க. ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன உடனே ஜாதகத்தை எடுக்காங்க, லக்கணம் கன்னின்னு வந்துருச்சு, புதன் லக்கணத்திலே இருக்குது, தங்கப்பாடியா சொல்லிட்டாரியா, டிக்கி போடியா, ரைட்டை பலமா போடியா அப்படின்னு போட்டணும். புரியுதா? வாழ்க்கையில் அவ்வளோதான். அப்படி தெம்பாக நடக்கணும். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது, நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் தொடங்கிடணும். கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்று கன்னியில் இருக்கணும், இல்லைன்னா மிதுனத்தில் இருக்கணும். இது பலம். கேட்டாங்கய்யா, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த லக்கணத்துக்கு பிறந்தவங்க, அண்ணாச்சி என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தனஸ்தானம் எப்படி இருக்கும்னா 2ஆம் இடம் துலாம் பார்த்துக்க, சுக்கிரனை வச்சு தான் இவங்களுடைய தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் நீங்கள் பழக்க வழக்கத்தையும் அறியணும். 3ஆம் இடம்ங்கிற செவ்வாயை வச்சு தான் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ரெக்கார்டு. 4ஆம் இடம் இங்கே என்ன வருது? குரு. அப்போ குரு வச்சு தான் வீடு மனை வாகனம் தாயார் சுகஸ்தானம் கல்வி. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமே அவங்களுக்கு மகரம் தான். அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மகரம் சனி பகவான் நல்லா இருக்காரா, நல்லா இருந்துட்டாரா, யூ ஆர் கிரேட். அப்போ அங்கே 6ஆம் இடம் கும்பம், அவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்காரா, உத்தியோகம், எதிரியை ஜெயிச்சிருவேன், உத்தியோகம் வந்துடும், கடன் வாங்கினா கவலைப்படாத, உங்களுக்கு ஆரோக்கியம்தான், பயப்படாத. 7ஆம் இடம் என்னது? மீனம், குரு. லக்கணத்துக்கு அது பாதகம், உபயத்துக்கு அது பாதகம். இங்கே கவனமாக இருக்கணும். இந்த குரு பலமாயிட்டாருன்னா உங்களுக்கு கூட்டாளிங்கிற விஷயத்தில், திருமணங்கிற விஷயத்தில், பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுல, ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுல எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றத்தை சந்திப்போம், அதில் ஒரு பாதிப்பு வரும். நம்ம வருங்க சொல்லக்கூடாது, கவனமாக இருக்கணும். வந்துருச்சு, அரியரில் முடிஞ்சு வச்சுப்போம், இனி வராது. பொதுமக்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்துரும். 7ஆம் இடம் வளர்த்தா பாதிக்கு மேல் யோகம்ங்கிறான். ஏன்னா 12 இடத்துல பாதி தானே 7. ஐயா எனக்கு 7ஆம் இடம் வளர்த்துருச்சியோ, போயா 45-50க்கு மேலே நல்லா வந்துடுவையா, ரைட், ஓகே சார், யூ ஆர் கிரேட் அப்படின்ற. புரியுதா சொல்கிறது? இப்போ உங்களுக்கே நீங்களே ஜோசியம் சொல்லிடலாம். நிச்சயமா. ஏன்னா பேச்சு என்னையை பேச்சு எடுக்கிய பல ஜோசியரை பேச்சு எடுக்கிய உங்களுக்கே ஜோசியம் வந்துடும். கரெக்டாக நெல்லுக்கு பாஞ்ச நீர் ஏதோ ஒன்று அப்படி இல்லை, கேட்க ஞானம் தானே. நிச்சயமா. அப்போ 8ஆம் இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் தான். பெருஞ்செல்வம் ஆயில கொடுக்கக்கூடிய ஸ்தானம் செவ்வாய். 9ஆம் இடம் சுக்கிரன் பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் புதன். 11 சந்திரன் லாபஸ்தானம். 12ங்கிற அயனசயன போக மோட்சஸ்தானம். இங்கே யார்? சிம்ம வீடு சூரியன்.
அப்போ இங்கே 5 கூடிய சனியோ 9 கூடிய சுக்கிரனோ இவங்களில் யாராவது சேர்க்கை பெற்றாலும் பலம் பெற்றாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த ஜாதகம் சிறப்பம்சங்களை அடையும். செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைக்கு குறைய வராது. அதிலெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. கேட்டாங்கய்யா. அப்போ இந்த 12 கட்டத்தை ஒரு ரவுண்டு போயிட்டோமா, பார்க்குறவங்க அப்படியே பார்த்துக்குவாங்க, அப்படியே பார்த்துக்குவாங்க. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன், யோக கிரகம் சுக்கிரன், அவர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பலம் குறைஞ்சிட்டார், நீசமாயிட்டார், அல்லது 8ல் மறைஞ்சிட்டார், 6ல் போயிட்டார். கேட்டாங்கய்யா. இப்போ என்ன அப்படின்னா அந்த குடும்பங்கிற விஷயத்தில், பொருளாதாரங்கிற விஷயத்தில் ஒரு பின்னடைவு உண்டு. ஒரு காலகட்டம் ஒரு வழக்கை சந்தித்தேன் சார், ஒரு கௌரவ பரம்பு, ஒரு ப்ரொமோஷனில் பாதிப்பு சார்னு இருக்கும்போது தவிர ஜீவனத்துக்கு குறை வராது. வருமானம்ங்கிறது எப்படி கூடிய வந்துக்கிட்டே தான் இருக்கும். 8ல் இருந்தால் 2 பார்ப்பார், 6ல் இருந்தால் 12 பார்ப்பார். நான் சொல்ல புரியுதா? அப்போ ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். யோகாதிபதி கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே அந்த மனைவி மக்கள், பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், இந்த 9ஆம் இடம் பாதிச்சவங்க பூரா பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தில் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு கௌரவ பங்கம்னு பேர் சார். மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு பிரிஞ்சிட்டேன் சார். இல்லை நான் நல்லா உயர்வாக நான் இருக்க வேண்டிய அந்தஸ்துக்கு இல்லை சார், நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், எனக்கு ப்ரொமோஷனே லேட்டு, மேலதிகாரி சப்போர்ட் இல்லை, இப்படி சொல்லக்கூடியது இருக்கணும். இதில் ஒரு பாதிப்பு தந்து அப்புறம் மேன்மையை கொடுத்தோம். இதில் தான் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு தந்தவுடனே மேன்மையை கொடுத்தோம். இப்படித்தான் நீங்கள் சொல்லணும். நான் பாகிஸ்தானம் கெட்டு போச்சிங்கன்னா, பாக்கியங்களுக்கு கெட்டு போச்சுன்னா சுத்தமாகவே ஒதுக்கிடக்கூடாது. கேட்டாங்கய்யா. தந்தையோடையே இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களும் உண்டு. இங்கே 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, 9 கெட்டு போச்சு அப்படின்னாலும் ஒரு 50% யோகம் இருக்கும். 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 9 நல்லா இருக்கா, நல்லா இருக்கும். ஏன் புரிஞ்சா? இந்த லக்கணத்துக்கு 11 கூடிய மாரகாதிபதி யார்? சந்திரன். கன்னியா லக்கணத்துக்கு சந்திரன் 3, 6, 8, 12 மறைஞ்சிட்டோம்னா டாப் தான். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அந்தஸ்தாக தான் இருப்பாங்க. இப்போ விருச்சிக ராசியாக இருந்து கன்னியா லக்னம் வந்தால் சூப்பர், கும்ப ராசியாக இருந்து கன்னியா லக்னம் வந்தால் சூப்பர், மேஷ ராசியாக இருந்து கன்னியா லக்னம் தான் சூப்பர், சிம்ம ராசியாக இருந்து கன்னியா லக்னம் தான் சூப்பர் சூப்பர். இவங்க என்ன சார் 11 கெட்டு போச்சு. மூத்தவங்க சித்தப்பா, மூத்தவங்களால ஒரு கசப்பு இருக்கும், அது வேற. ஆனால் உங்களை அந்தஸ்தா வாழ வைக்கும். மாரகாதிபதி கெட்டு போயிட்டான். புரியுது. ஆமாம் சார். இந்த 8ஆம் இடம் கவலையை தரக்கூடியவன், வறுமையை தரக்கூடியவன். ஒன்று வறுமையை கொடுப்பான் அல்லது கவலையை கொடுப்பான். அவன் எங்கே உட்காந்தாலும் அது சார்ந்த ஒரு கவலை, அது சார்ந்த அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பின் வாழ்க்கையில் செல்வத்தை கொடுத்து கடைசியில் சுகமாக வாழ வைக்கிறதுக்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 5 கூடியவன், சுகஸ்தானத்துக்கு அவன் 5 கூடியவன். இந்த 8ங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே சுகஸ்தானம்னா சுகமாக இருக்குது 4ஆம் இடம் 12ஆம் இடம். 4ஆம் இடமும் 12ஆம் இடம் 12 அயன சயனம். நிம்மதியாக இருந்ததுன்னு தூக்கம் வரும் ஐயா, நிம்மதியாக இருந்ததுன்னு தூக்கம் வரும். அயன சயன போகம் மோட்சஸ்தானம் 12, அதுக்கு 9 8. கல்வி, சுகம், வீடு, மனைன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு 5 8. நான் சொல்ல புரியுதா? ஒருவருக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிமையாக இருந்தேன், கஷ்டப்பட்டேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு இது பயன்படும். இப்போ சம்பாதிச்சதுதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும். எப்படி பார்த்தீங்களா? ஆமாம், இதெல்லாம் தெளிவாக இருக்கும். அப்போ இங்கே தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது என்னது? 2ஆம் இடம். அதுக்கு பாக்கியம் என்னது? 10. அப்போ 10ஆம் இடம் வளர்த்துருச்சுன்னா இங்கே செல்வத்து குறையில்லை. நேராக 3ஆம் இடத்துக்கு 9 சந்திரன். என்னைக்கு 11 பலமான ராஜயோகங்கிறோம். அப்போ 3ஆம் பாவங்கிற முயற்சி, 3ஆம் பாவங்க உடன்பரப்புனால கவலை இருக்கும், அது ஒன்று தான். அப்போ இங்கே 3ஆம் இடத்துக்கு 9 வளர்த்துச்சுன்னா இவர் முயற்சி சக்ஸஸ், இடமாற்றம் சக்ஸஸ். 4ஆம் இடத்துக்கு 9 என்னது? 12ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா வீடு, மனை, வாகன யோகங்கள் உண்டு, சுகபோகமாக இருப்பார், கல்வி உண்டு. அப்போ 5ஆம் இடம் என்னது? சனி. இப்போ சனி பலம் குறைஞ்சிருச்சு, ஆனால் லக்கணம் வளர்த்துருச்சு, பூர்வ புண்ணிய பலன் உண்டு, முன்னோர் ஆசீர்வாதம் உண்டு. 6ஆம் இடம் இங்கே நல்லா இருக்குது, உத்தியோகம் உண்டு. 6ஆம் இடம் பாதிச்சிருச்சு, இங்கே 2ஆம் இடம் நல்லா இருக்குது, வேலை சுமாரான வேலை தான், மாற்றி மாற்றி நல்ல வேலைக்கு போய் நல்ல வருமானத்துக்கு வந்துடுவேன், உனக்கு நல்ல ஜாப் உண்டு. முதல் 2 ஜாப் அப்படி இருக்கும். புரிஞ்சா சொல்கிறது? புரியுது. குறைஞ்ச சம்பளத்துக்கு போய் கூண்டு சம்பளத்துக்கு போயிட்டேன், கடை வாங்கினேன், அடைச்சிட்டேன். 7ஆம் இடத்துக்கு 9 என்னது? உங்களுக்கு அங்கேருந்து பாருங்கள் 3ஆம் இடம்.
நான் சொல்ல புரியுதா? 7ஆம் இடத்துக்கு 9 என்னது? மூணாம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாலே திருமணம், சுகபோகம் எல்லாமே உண்டு. 3ஆம் இடம் நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருந்துச்சு, நல்ல கிரகம் பார்த்துனாலே சார் ஆமாம், கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு. எனக்கு 3ஆம் பாவம் ஒன்று தானே போகலாம், மற்றது எல்லாமே டேமேஜ் தானே. உங்கள் ஜாதகத்துலையா? என் ஜாதகத்தில் எல்லாமே ஓட்ட சொல்லி ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் மாதிரி தான். அது நீசம், இது நீசம், அது கிடச்சி அங்கிட்டு கிடக்கு, இப்படி தான் கிடக்கு. 3ஆம் பாவம் ஒன்று தான் டாப். அது நான் 3ஆம் பாவம் பலன் இருக்கும்போது சொல்லுவேன், 3ஆம் பாவம் 1 வளர்த்தா போதும், கீர்த்தி புகழ் அந்தஸ்து உண்டு, விடாமுயற்சி வெற்றி தரும், முயன்றால் முடியும், முயற்சி திருவினையாக்கும். நான் சொல்ல புரியுதா? இந்த 3ஆம் இடத்துக்கு அவ்வளோ இருக்கும். கரெக்டாக சொல்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ இந்த 3ஆம் இடம் வளர்த்தாலே 7ஆம் இடத்துக்கு உண்டான யோகத்தை பூரா கொடுத்துரும். பொதுமக்கள் மத்தியில் இழந்த அந்தஸ்தை கொடுத்துரும். பப்ளிக்கில் நீங்கள் ஒரு புகழை கொடுத்துரும். திருமண விஷயம், நண்பர்களால் பாதிப்பு வந்தாலும் மறுபடியும் ஒரு நண்பர்களால் உதவியும் வந்துடும். 7ஆம் இடத்துக்கு அது 9. கரெக்டாக சொல்கிறது இப்படி வந்திருக்கும். அப்போ 8ஆம் இடம் வளர்த்துருச்சு, அதனால தான். அப்போ 8ஆம் இடத்துக்கு 9 என்ன சார்? 4. 4ஆம் பாவம் பலம் பெற்றவங்க எல்லாம் பாருங்கள், ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு ஓய்வூதியம், பென்ஷன் 8ஆம் பாவத்துடைய பலனை பூரா கொடுத்துரும். ஆயில் பலம் சார், ஒரு மருத்துவ செலவில் ஜெயிச்சிட்டேன் சார், புரியுதா சொல்கிறது? இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் சார். ஒரு பாவகம் பலமான நல்லது, அதுக்கு 9 பலமான இன்னும் நல்லது. கரெக்டாக? அப்போ 9க்கு 9 என்னது? 5. 5 பலம் தான். 5 9 பலமான, 5க்கு 5 9, 9க்கு 9 5. அதான் அது யோகாதிபதினு வச்சான். கரெக்டானாச்சு? 10ஆம் இடத்துக்கு 9 என்னது? 6. என்றைக்குமே 6ஆம் இடம் வளர்த்துருச்சு அப்படின்னா ஜீவனத்துக்கு குறை இல்லை. பலருக்கு அன்னம் விடுவான்ங்க. 10ஆம் இடத்துக்கு அது 9. 6ஆம் இடத்துக்கு 5 தான் 10. புரியுதா? புரியுது. இப்படி ஒரு கணக்கு அதில் வரும். 11ஆம் இடத்துக்கு 9 என்னது? இப்போ நல்லா பாருங்கள், 11ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் 11, அதுக்கு 9 7. புரியுதா? 7ஆம் இடம் வளர்த்துருச்சு அப்படின்னாலே 11ஆம் பாவ பாக்கியம் கிடச்சிரும். கரெக்டாக? 12ஆம் இடத்துக்கு 9 என்னது அப்படின்னு கேட்டு நல்லா பாருங்கள், 12ஆம் இடம் இருக்கும் 8 ஒரு ஜாதகத்தில். அதுக்கு 9ஆம் ஸ்தானத்தை பாருங்கள் என்ன வரும். என்னாச்சு? 12க்கு 9 என்ன வரும்னு பார்க்கணும். 8 சொல்லிட்டேன். அதனால தான் இங்கே 4க்கும் 12க்கும் 8ஆம் இடம் வளர்த்தா 2மே உண்டு. கரெக்டாக? அப்போ இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் இந்த லக்கணத்துக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் சனியும். இங்கே லக்கணாதிபதி யாருன்னா புதன். இங்கே மாரகாதிபதி யார் அப்படின்னா 7க்கும் 11 கூடியவர். அப்போ இங்கே குருச்சந்திரன் 2 பேரும் உங்களுக்கு சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். குருவும் சந்திரன் கெட்டு போச்சா சூப்பர். இங்கே சகட யோகம் யோகத்தை கொடுத்துரும். மற்ற இடத்துல சகட யோகம் குருச்சந்திரன் பார்வை இல்லையம்போம், சகட யோகம் இருக்கும்போம். ஆனால் கன்னியா லக்கணத்துக்கு சகட யோகம் ரொம்ப யோகம். சகட யோகம்னு என்னன்னு சொல்லிடுறேன். குருவுக்கு சந்திரன் 6 8 இருக்குது. சந்திரன்லேருந்து குரு 6 8 இருக்கணும், அல்லது குருவிலேருந்து சந்திரன் 6 8 இருந்துச்சு சகட யோகம். இந்த சகட யோகம் என்ன? ஏற்றம் இறக்கமாக இருக்கும் வாழ்க்கையில். போராடி போராடி அடையணும். அப் அண்ட் டவுன். சகடனை சக்கரம் மேலே வரும், மறுபடியும் கீழே வரும். சக்கரம் மாதிரி சார் 2 வருஷம் நல்லா இருக்கு, 2 வருஷம் டல் ஆகுது. 6 மாதம் நல்லா இருக்கு, 6 மாதம் டல் ஆகுது. இது சகட யோகம். அந்த சகட யோகம் யாருக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்கணும். சார் இப்போ ராகு காலம், சிலர் ராகு காலம் நல்லா இருக்கும். யமகண்டம் பண்ணால் யமகண்டம் எனக்கு நல்லா இருக்குமா, நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லைம்மா. அப்போ ஏன் ஒரு ஆளுக்கு ஏன் நல்லா இருக்குது? அவங்களுடைய அந்த அமைப்புன்னு ஒன்று இருக்குது. நான் ராகு காலம்லாம் பார்க்க மாட்டேன் சார், சொல்லுவது புரியுது. அப்போ இங்கே குரு சந்திரன் பார்வை இருக்கக்கூடாது. ஏன்னா மாரகாதிபதி, பாதகாதிபதி மாரகாதிபதியும் பார்த்துட்டாங்கன்னா அது ரொம்ப சிக்கல். அப்போ இவங்க 6 8 போகிறது நல்லது. அப்போ இங்கே சகட யோகம் நல்லாயிருக்கும், இவங்க கெட்டு போகிறது நல்லது. எப்படி பார்த்தீங்களா? சூப்பர் சார். என்ன சார் நீங்கள் குரு இந்த லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டாங்க கெட்டு போனால் 7 கூடியவன் இல்லையானா கூட்டாளி திருமணங்கிற விஷயத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்ப் இருக்கும், அவ்வளோதான். யோகம்ங்கிறது வேறு, அதிர்ஷ்டம்ங்கிறது வேறு. கல்யாண காலத்தில் பிறந்து மகரத்தில் இருக்க கிரகமும் அந்த கிரகத்தும் அந்த ஆதிபத்தியமும் அதிர்ஷ்டம் வரும். கன்னியா லக்கணத்தில் பிறந்து ரிஷபத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகமும் அது ஆதிபத்தியமும் அதிர்ஷ்டம் வரும். அவன் சிம்பிளாக பார்த்துக்கலாம். மகரத்தில் எதுவும் கிரகம் இருக்கா, இல்லை ரிஷபத்தில் எதுவும் கிரகம் இருக்கா, இருந்தால் ரைட், ஓகே. அதான் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ எங்கே இருந்தாலும் சுக்கிரன் நல்லது, சனி வலுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா, சுக்கிரன் சனி எங்கே சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. அது பெஸ்ட், டிக் அடிச்சுக்கோங்க. சுக்கிரன் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு துலாமில் இருந்தாலோ பெஸ்ட், மீனத்தில் இருந்தாலும் பெஸ்ட். இங்கே இருந்தால் மீனத்தில் உச்சம், கன்னியில் நீச்சம், மீனத்தில் உச்சம். அப்போ கன்னி 2 சுக்கிரன் வீடு, ரிஷபம், அதுக்கப்புறம் என்னது துலாம் மீனம். இங்கே சுக்கிரன் இருந்தால் பெஸ்ட். அப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா
இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு துலாமில் சனி, மகரத்தில் சனி, கும்பத்தில் சனி பெஸ்ட். இப்போ கண்ணில் வந்து சுக்கிரன் நீச்சம் இல்லைனாச்சு, அதுவும் பெஸ்ட்டு தானே அவங்களுக்கு? இப்போ 9 கூடியவங்க நீச்சமாகிறது, 5 கூடியவங்க நீச்சமாகிறதுனா என்ன சொல்கிறோம், கௌரவ பங்கம் ஒரு தடவை கஷ்டப்பட்டு உயர வந்தேன் வெளியூரில் இப்படித்தான் சார். இப்போ வாழ்க்கையில் என்ன ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்ன சார், ஆவரேஜாக நான் நல்லா இருக்கேன் சார், படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் சார், இது ஒரு ஆள். சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், நல்ல வளர்ச்சி சார், எதிர்பாராத விட என் தகுதிக்கு மீறிய வளர்ச்சி, இது ஒரு ஆள். சார் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, என் வாழ்க்கையில் நல்லா உச்சத்தில் போனேன், டவுன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், மறுபடியும் மேலே வந்தேன் சார். இதுதான் இந்த 3 ஆங்கிள் தான். இதுக்கு என்ன காரணம்னு இந்த கிரகமைப்பு வச்சு தான். இதில் வந்து நான் ஆரம்பத்திலே நல்லா இருக்கேன்னா யோகம், நீசபங்க ராஜயோகம், கஷ்டப்பட்டு உயர வந்தேன், நல்லா இருந்தேன், டவுன் ஆனே உயர வந்தேன், விபரீத ராஜயோகம். படிப்படியாக வந்தேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களும் உண்டு. சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா, நல்ல வளர்ச்சி வருமானு கேட்குறவங்களும் உண்டு. சார் நான் நல்லா வந்து கீழே வந்துட்டேன், மறுபடியும் மேலே வருவேனா, இதுதானே கேள்வி மனுஷ வாழ்க்கையில். அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு உரிய நேரத்தில் கல்யாணம் நடக்கு, ஒரு ஆளுக்கு லேட்டாக நடக்கு, நடந்துடுது. நான் சொல்லுவேன், ஒரு ஆள் கல்யாணம் நடந்து பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. ஒருத்தருக்கு குழந்தை உடனே கிடச்சிருது, ஒரு ஆளுக்கு தாமதமாக குழந்தை கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை லேட் ஆகுது. இப்படித்தான் இந்த கிரகம் பாதிச்சது சொல்லும் போது தவிர இல்லை என்பது இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். உண்டு உண்டு. யோகங்கள் வேலை செய்யாமல் விடாது, தோஷங்கள் வேலை செய்வது போல் யோகங்களும் வேலை செய்யும். சிரமங்கள் கஷ்டங்களை சந்தித்தவர் ஒரு காலம் நல்ல உயர்வையும் சந்திப்பார். எப்படி இன்னைக்கு கஷ்டப்படுறோம் கவலைப்படாதீங்க, எனக்கு கீழே எழுதுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கஷ்டமாக இருக்கு என்னாச்சு அப்படிம்பாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறோம் கவலைப்படாதீங்க. இல்லை நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னாச்சு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க என்னாச்சு, எனக்கு இப்போ நான் அதுக்கான அறிகுறியே இல்லை, ரொம்ப கஷ்டம்பாங்க. ஐயா இருங்க வரும். 2017, 16 பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர்னா 100க்கு 100 நான் சொல்லவே மாட்டேன், ஒரு 50-60% பேர் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய அனுபவமும் இந்த துறையில் 10 ஆண்டு காலம்தான். நம்ம இன்னமும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அனுபவம் தான் ஜோதிடம் பார்க்க அதில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும், 10 வண்டி வச்சதவர் 100 வண்டி வச்சிருக்காரு. ஆமாம், அன்னைக்கே நீங்கள் சொல்லிட்டீங்க வண்டி இல்லை நம்மகிட்ட வந்து இன்னைக்கு நிறைய நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இன்னமும் சொல்லணும். நம்ம வந்து ஒரு 50% 60% சக்ஸஸ் இல்லை, 90% சக்ஸஸ் ஆகணும், அதுதான் வெற்றி. 90% நீங்கள் சொன்னீங்க அந்த நடந்துருச்சுன்னு சொல்லணும், அப்போ தான் வெற்றி, அப்போ தான் நம்ம பெருமிதம் படணும். அது வரைக்கும் நம்ம தேடணும், இன்னும் நம்ம தேடணும், இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த அனுபவத்தில் தான் உயர்வை நமக்கு தரும். அதுக்கான முயற்சியை செய்வோம். குருவோட ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம். நிச்சயமா நிச்சயமா. நெஞ்சார்ந்த நடிகள் நாச்சி, சுகமே சொல்ல நாச்சி. வணக்கம் நாச்சி, வணக்கம்.